சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள ஆலையில் தொழிலாளர் நடத்தி வரும் போராட்டம் சட்டவிரோதமானது என்று சாம்சங் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் வாஷிங் மிஷின் இது போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய சாம்சங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து ஒரு சூழ்நிலையில் 350க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 பேரை தற்காலிகமாக சட்டத்துக்கு புறம்பாகவும் நிர்வாகத்திற்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு கண்டித்து செய்து வருகிறார்கள். தற்போது நிர்வாகம் சார்பில் ஒரு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு. பணியில் நீக்கம் செய்யப்பட்ட 3 நபர்களும் விசாரணைக்கு பின்னர் குற்றமில்லை என்றால் மீண்டும் நிறுவனத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் எனவும், சட்டவிரோதமாக போராட்டத்தில் ஈடுபடாமல் சாம்சங் தொழிற்சாலைக்கு பணிபுரிந்து செல்பவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது. அதே போன்று தற்போது சட்டவிரோத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 1500 தொழிலாளர்கள் 350 தொழிலாளர்கள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அதே போன்று மற்ற மாநில தொழிற்சாலைகள் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை விட சாம்சங் நிர்வாகம் சார்பில் இரட்டிப்பு சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. போராட்டத்தில் கைவிட்டு தொழிற்சாலைக்கு திரும்பினால் அவர்களுக்கு படிப்படியாக சீனியாரிட்டி அடிப்படையில் சம்பள உயர்வும் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் பணிக்கு திரும்புமாறு அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள ஆலையில் தொழிலாளர் நடத்தி வரும் போராட்டம் சட்டவிரோதமானது என்று சாம்சங் நிர்வாகம் கூறியுள்ளது. 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து தொழிலாளர்கள் சிலர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மொத்தமுள்ள 1200 தொழிலாளர்களில் 350 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சாம்சங் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொழிலாளர் நடத்தி வரும் போராட்டம் சட்டவிரோதமானது என்று சாம்சங் நிர்வாகம் கூறியிருக்கிறது.